ஹாய்ங்க. காலையிலேயே எங்க அம்மா பெரிய ஒரு அசைன்மெண்ட் குடுத்தாங்க. என்னன்னா மீன்கார அக்கா வருவாங்க. அவங்கள பார்த்தாங்கன்னா அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு, எனக்கு வெறும் பாவக்காய் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா நண்டு சிண்டெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சரி எனக்கு ஒண்ணு குடுங்கன்னு தூக்கி பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்தோன்னே எங்க அம்மா எனக்கு புட்டு ஒண்ணு ஆஃபர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லபடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாப்பிள தம்பி கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, எனக்கு புட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க அம்மா ஓடி போயிட்டு இன்னொரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வர விஏபி தனுஷ் ஐயா மாதிரி ஆகிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. எப்படின்னா மீன் வாங்கிட்டு வா, கறி வாங்கிட்டு வா, டைனோசர் முட்டை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா மதியம் ஒரு அருமையான ஒரு பாவக்காய் சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 வேளை சோறு கரெக்டா வந்துரும், 3 வேளை டீ வந்துரும், 3 வேளை ஸ்நாக்ஸ் வந்துரும். இதெல்லாம் நான் மிஸ் பண்ண போறேன். ஏன்னா ஊருக்கு கிளம்ப போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அண்ணா வந்து ஏன் போட்ட ட்ரெஸ் போட்டுட்டு சுத்துறீங்க அப்படின்ட்டு ஊருக்கு வந்தா அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த அலமார ஃபுல்லா என் தங்கச்சி சொக்கா தான், இந்த பீரா ஃபுல்லாவும் என் தங்கச்சி சொக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு 2-3 சொக்கா எடுத்து வந்து வீட்டுல வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தா போட்டுக்கிறதுக்கு. அது என் தங்கச்சி என்ன பண்ணிட்டானா கறி துணியா எடுத்து யூஸ் பண்ணிட்டா. சொந்த வீட்லயே என் சொக்காக்கு பாதுகாப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொக்காவே எடுத்துட்டு வரது கிடையாது. இந்த சந்தோஷமான நாட்களுக்கு ஒரு எண்டிங் வந்தாச்சு. ஊருக்கு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தொடர்புல இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.